ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனரிஸ் கிச்சன். என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் மேத்தி புலாவ் எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இந்த புலாவில் நம்ம எல்லா வெஜிடபிளும் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ மேத்தி புலாவுக்கு நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஒரு 4 வெங்காயத்தை சிறுசாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி, பச்சை மிளகா ஒரு 4, அப்புறம் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு, இப்போ 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை உரித்து எடுத்துக்கலாம். இந்த புலாவுக்கு புதினா கம்மியாக சேர்த்துக்க போகிறோம். சும்மா ஒரு 2 இனுக்கு இருந்தால் போதும். ஒரு 1/4 கட்டு அளவுக்கு நம்ம வெந்தயக்கீரையை இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5-6 பீன்ஸு, ஒரு 2 கேரட்டு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு. இப்போ இஞ்சி பூண்டை இடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பூண்டை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 4 கிராம்பு, ஒரு 3 பட்டை, ஒரே ஒரு கல்பாசி துண்டு. இப்போ இதையும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இடித்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு குக்கர் பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த புலாவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக. இப்போ ஒரே ஒரு பிரியாணி இலையை சேர்த்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் நம்ம இடித்து எடுத்துருக்கிற இஞ்சி பூண்டு மசாலாவை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 10 முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/4 கட்டு அளவுக்கு நம்ம கட் பண்ணியிருக்கிற வெந்தயக்கீரையை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கீரையை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உரித்து வச்சுருக்கிற பட்டாணியை சேர்த்துக்கிறேன். இப்போ காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ அளவு சரியாக இருக்கும். இப்போ நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மசாலாக்களை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம உப்பு முதல்ல போட்டுட்டோம், அதனால் உப்பு தேவையில்லை. இப்போ இதில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழ ஜூஸை சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்சு எடுத்துருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வாசனைக்காக நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ விசில் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சுட சுட மேத்தி புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னாங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.